ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி சென்ட்ரல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா, நம்ம மெயின்ஸில் குரூப் 1 மெயின்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஜெக்டோட சிலபஸ் பேசிக் டிஸ்கஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலில் குரூப் 1 மெயின்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் குரூப் 1 மெயின்ஸ் டாபிக் வைஸ் பிஒய்க்யூ கொஷின் பேங்க், அப்புறம் ஹேண்ட் ரிட்டன் எத்திக்ஸ் மெட்டீரியல், அப்புறம் ஆன்சர் ரைட்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் ஒர்க் இருக்கக்கூடிய ஒரு ரெக்கார்டட் கோர்ஸும் போயிட்டுருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதோட டீட்டெயில்ஸ் இருக்கும், இல்லைனா வந்து சேனல் பயோலையும் வந்து இதோட டீட்டெயில்ஸ் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து எங்களை வாட்ஸ்அப் ஒரு டெலகிராம் மூலியமாக காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்தியன் பாலிட்டியை பற்றி தான். அதோட சிலபஸ் பேசிக் டிஸ்கஷன் தான் பண்ண போகிறோம். இப்போ பேப்பர் 3ல் வந்து பார்த்தோம்னா என்ன டாபிக், 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். எந்த பேப்பர் எடுத்தாலும் இப்போ பேப்பர் 3ன்னு எடுத்தோம்னா 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அதில் வந்து இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து இந்தியன் பாலிட்டி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 100 மார்க்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இது. ஸோ அப்போனா வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டோட்டலாக ஒரு பேப்பரில் 250 மார்க்ஸ் இருக்கும். அதில் இந்தியன் பாலிட்டி மட்டும் 100 மார்க்ஸ் இருக்கும். ஸோ 100 மார்க்ஸ்னால் 4 10 மார்க் கொஷின் எழுதுகிற மாதிரி இருக்கும், 4 15 மார்க் 15 மார்க் கொஷின் இருக்கும். ஸோ ஒரு சாய்ஸ் இருக்கும். இப்போ 10 மார்க்ஸ் எழுதுனா 5 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க, 5ல் 4 எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுவும் 15 மார்க் கொஷின்ஸ்னால் 5ல் வந்து 4 எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒரு கொஷினை மட்டும் நீங்கள் வந்து சாய்ஸில் விடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நீங்கள் இதோட ப்ளூ பிரிண்ட்டு. ஸோ பாலிட்டி இப்படி தான் கேட்பாங்க. ஸோ இதுக்கு நம்ம பார்க்க வேண்டிய புக்ஸ் வந்து சமச்சீர் புக் அண்ட் லக்ஷ்மிகாந்த் புக் மட்டும் போதும். இதுவே வந்து மோர் தேன் எனஃப். நம்ம எக்ஸ்ட்ரா போய் நிறையா புக்ஸை பார்க்குறது, இப்போ ஒரு சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம், அதில் ஏதோ டிஃபிகல்ட்டாக வெளியிலேருந்து எதாவது கேட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போய் வெளியில் புக்ஸ் எல்லாம் நிறையா படிக்கக்கூடாது. மேபி அது வந்து நம்மளை வந்து ஒரு ஹூக் மாதிரி நம்ம வந்து நம்மளை வந்து நம்மளோட பாத்தை டீவியேட் பண்ணுற மாதிரி ஒரு சில கொஷின்ஸ் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து கேட்க தான் செய்வாங்க. அந்த ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் அப்படி கேட்குறாங்க. நம்ம கான்ஸ்டண்ட்டாக வந்து லக்ஷ்மிகாந்த் புக் அண்ட் சமச்சீர் புக்கை மட்டும் படிக்கணும். கண்டிப்பாக 4 கொஷின் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா சாய்ஸில் விடுற கொஷின் மட்டும்தான் ஒரு கொஷின் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. பட் வந்து நம்மளால் எல்லாமே ஒரு 8 கொஷினையும் எழுதுகிற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா? அதனால் இந்த சமச்சீர் புக் அண்ட் லக்ஷ்மிகாந்த் புக் படித்தாலே நம்மளுக்கு போதும். ஸோ படிக்கிறப்ப வந்து நீங்கள் வந்து நிறையா இப்போ வந்து 10 மார்க்னால் 8 மார்க்கு, அப்புறம் 15 மார்க்னால் அதில் வந்து 12-13 மார்க் வாங்குகிற அளவுக்கு நம்ம ஆன்சரை வந்து நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி க்ரூம் பண்ணணும். அதுக்கு அந்த 12-13 மார்க் ஒரு 15 மார்க்லேயும் 10 மார்க்கில் ஒரு 8 மார்க் வாங்குறதுக்கும் எக்ஸ்ட்ரா வந்து பாக்ஸில் கண்டென்ட் ஒரு எக்ஸ்ட்ரா வேல்யூ அடிஷன் மாதிரி கொடுக்கறதுக்கு ஆர்டிகல்ஸ், பார்ட்ஸு, கேசஸ், ஒவ்வொரு டாபிக் படிக்கிறப்போ அதிலே கேசஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த கேசஸை மென்ஷன் பண்ணுறது, அப்புறம் வந்து நிறையா ஆர்கனைசேஷன்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து ஃபஸ்ட்டு சேர்மன், ப்ரெசன்ட் சேர்மனு, சிவிசி விஜிலன்ஸ் கமிஷன்னா அதில் இருந்த ஃபஸ்ட்டு சேர்மன் யார், ப்ரெசண்ட்டில் யார் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து லக்ஷ்மிகாந்த் புக்கில் பின்னாடி எல்லாமே கொடுத்துருப்பாங்க டீட்டெயில். ஃபஸ்ட்டில் இருந்த சேர்மன் யாருன்னு எல்லா இன்ஸ்டியூஷன்ஸுக்குமே கொடுத்துருப்பாங்க. அது அப்புறம் சென்டர் ஸ்டேட் ரிலேஷனுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ், ஏஆர்சி, அப்புறம் சர்க்காரியா கமிஷன், இந்த மாதிரி நிறைய கமிஷன்ஸ் இருக்குது. அதில் இருக்க பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வந்து வேல்யூ அடிஷன் மாதிரி உங்களோட ஆன்சர்ஸில் இன்க்ளூட் பண்ணி நார்மலாக பேசிக்காக படிக்கிற கண்டென்ட் கூட இதையும் ஆட் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த 10 மார்க்கில் 8 மார்க்கும் 15 மார்க்கில் ஒரு 12-13 மார்க்கும் வாங்குற அளவுக்கு இருக்கும். ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு நம்ம இந்தியன் பாலிட்டி பற்றின விஷயம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து என்னென்னா நம்ம படிப்போம். இதில் மெயின் நம்ம ஆன்சர் ரைட்டிங் இந்தியன் பாலிட்டிக்கு நம்ம நிறைய ஏஸ் பண்ணோன்னா என்ன பண்ணோன்னா நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஆன்சர் திரும்ப எழுதி பார்த்தா மட்டும்தான் இந்த சிலபஸில் வந்து என்ன தான் நம்ம படித்து பேசிக்கான ஆர்டிகல்ஸ் தெரிஞ்சாலும் எழுதுகிறப்ப தான் வந்து அந்த நிறைய நம்ம பண்ணுற மிஸ்டேக் நம்மளுக்கே தெரியும். ஸோ நீங்கள் இந்த சிலபஸ் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஹார்ட் காப்பி பிரிண்ட் அவுட் போடுங்க. சாஃப்ட் காப்பிலேயே சிலபஸை வந்து பார்க்காதீங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து சாஃப்ட் காப்பி யூஸ் பண்ணுறப்போ நம்ம ஃபோன் ஒரு லேப்டாப்பில் தான் பார்ப்போம். அப்போ எதாவது நோட்டிஃபிகேஷன் வரும், டிஸ்ட்ராக்ஷன் வரும், இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. ஸோ ஹார்ட் காப்பி படிக்கிறப்ப எப்பயுமே ஹார்ட் காப்பி யூஸ் பண்ணுங்கள். ஸோ சிலபஸ் கண்டிப்பாக பிரிண்ட் அவுட் எடுங்க. இது ஒரு மேஜர் 100 மார்க் சப்ஜெக்ட்டுங்கிறனால நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அதுக்கு
உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பாருங்கள், சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுங்க. ப்ரீவியஸை நம்ம எடுத்ததுமே ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மிகாந்த் புக் எடுத்துகிட்டு அந்த டாப்பிக்கை ப்ரியாம்பிள் எடுத்துக்கிட்டு படிக்கக்கூடாது. எப்படி கொஷின் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சால் தான் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து எடுக்கணும். இதுதான் வந்து நம்மளோட டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க் சொன்னேன் இல்லைங்களா, அந்த புக்கில் இருந்து தான் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்தியன் பாலிட்டினா அதில் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் எத்தனை நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது அந்த மாதிரி கொடுத்துருப்போம், எந்த பேஜ் நம்பர் இந்த மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் வந்து நீங்களே எதர் புக் வாங்கி பார்க்கலாம், இல்லைனா வந்து நீங்களே வந்து கொஷின் பேப்பர்லாம் நம்ம வெப்சைட்லேருந்து கலெக்ட் பண்ணி அதில் வந்து என்னென்ன மாதிரி பாலிட்டி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு எந்த டாபிக் அதிகமாக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், யூனியன் கவர்மெண்ட், லெஜிஸ்லேச்சர் இந்த மாதிரி. இப்போ ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்டர் ரிலேட்டட் கொஷின்ஸ் வந்து நிறையா கொஷின்ஸ் 40 கொஷின்ஸ் வந்து ஃப்ரம் 2001 to 2025 வரைக்குமே ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் ஒரு முக்கியமான டாபிக். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியுது எந்த டாபிக் முக்கியம்ன்ட்டு. அப்புறம் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் லோக்கல் கவர்மெண்ட்டு, இந்த மாதிரி டாப்பிக்கில் ரொம்பவே கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் வந்து சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பு இதுலேயும் நிறையா கேட்டிருக்காங்க, ரிப்பீட் ஆகிருக்கு. ஜுடிஷியரி. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேயே டோட்டலாக 500 கொஷின்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கு ஐடியா கிடைக்கும் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கொஷின்ஸை ஃபஸ்ட்டு பார்க்கணும். சிலபஸை ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சிலபஸை எடுக்கணும். செகண்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்க்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷனை வந்து நம்ம புக்கில் வந்து படிக்கணும். லக்ஷ்மிகாந்த் அண்ட் சமச்சீர் புக்கில் படிக்கணும். படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நம்மளால் சால்வ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். சால்வ் பண்ண முடியலன்னா அதுக்கு ஏதாவது இடத்துல நம்மளுக்கு வந்து கான்செப்ட் கிளாரிட்டி மிஸ் ஆகுதான்னு பார்த்துட்டு அதை திரும்ப ரிவைஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்படி தான் ஒரு சப்ஜெக்டை பண்ணணும். ஓகேங்களா? அப்புறம் ஆன்சர் ரைட்டிங் பண்ணி பார்க்கணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரிவைஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட ஆன்சர் ரைட்டிங்கும் இம்ப்ரூவ் ஆகும். ரிவிஷன் பண்ணுங்கள், ஆன்சர் ரைட்டிங் பண்ணுங்கள், அதை ரிவ்யூ பண்ணுங்கள். உங்கள் ஆன்சர்ஸில் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு சொல்லிவிட்டு அந்த ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள், மறுபடியும் ஆன்சர் ரைட்டிங். ஸோ இது ரெண்டுமே பேரலாக போயிட்டுருக்கணும். எடுத்ததுமே போய் இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணாதீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான், அவங்க தான் வந்து உங்களோட கேம் சேஞ்சர். ஏன்னா இது வந்து டிஎன்பிஎஸ்சி செட் பண்ண கொஷின்ஸு. ஸோ இவங்களோட மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஏஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபார் ப்ராக்டிஸ்க்கு இன்ஸ்டியூட் டெஸ்ட்டை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையே வந்து திரும்ப ஆன்சர் ரைட்டிங்கில் பண்ணுறப்போ இதே கொஷின்ஸை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் ஒரு சப்ஜெக்ட் வந்து பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு பிஒய்க்யூவை பாருங்கள், ஸ்கூல் புக்கையும் ரெஃபரன்ஸ் புக்கையும் வச்சு படிங்க. ஓகேங்களா? இப்படி தான் நீங்கள் வந்து பாலிட்டியை ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.